கொஞ்சம் காலம் முன்னாடி போனோம்னா 3 வீல் அது ரோட்ல இருக்கும். யாராச்சும் போயிட்டு பிக்கப் பண்ணாங்கன்னா அப்படியே போயிட்டு அவர் ட்ராப் பண்ணிடுவார். அவருக்கு ஆக்சுவலாக எந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வரைக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரோட ஃபோன்லாம் இருக்காது, ஃபோனில் மேப்லாம் இருக்காது. இருந்தாலுமே கூட அவருக்கு எந்த ஒரு இடம்னாலும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு ரோடே பழக்கப்பட்ட ஒரு ரோடாக இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ரைடர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேப் டிரைவராக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா டெலிவரி டிரைவர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு காலகட்டம் இப்போ தான் ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதான் கிடையாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கேப் டிரைவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு குட்டியான ஆப் இருக்கும். அந்த ஒரு ஆப்பில் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கும் இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பிக்கப் பண்ணி அவங்களோட லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிட்டாலே போதும். அப்படி இருக்கும்போது நிறைய பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், இந்த ஒரு கேப் டிரைவிங் அப்படி இல்லைன்னா டெலிவரிஸ் பண்ணுறது எந்த நேரத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃப் ஆகி அந்த ஒரு 5கோ 6கோ அப்புறம் ஆக்சுவலாக ஈவினிங் ஆகி நைட்டுக்கு பக்கத்துல வர அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு டிரைவிங் டேஞ்சராகவும் போய் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு மறக்க முடியாத மெமரியா கூட அமைஞ்சிருக்கு. எஸ், நிறைய பேர் நிறைய படங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பீங்க. பட் நிறைய பேருக்கு இந்த ஒரு கேப் டிரைவிங் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு மூமெண்ட்டை மட்டும் தான் கொடுத்துருக்கும். ஏன், ரவுடி பசங்களை ஏற்றிட்டு போயிருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா பெரியவங்களை ஏற்றிட்டு போய் ஏதோ ஒரு விதத்துல விபத்தாயிருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஒரு பேயை கூட நீங்க அந்த ஒரு கேப்ல கூட்டிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி ஆக்சுவலா டெல்லியில ரொம்பவுமே நம்பப்படுற பூட் அப்படின்னு சொல்ற ஒரு பேய அவரோட கேப்ல கூட்டிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவருமே கூட செத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா பசங்களை மாதிரியுமோ பொண்ணுங்களை மாதிரியுமோ தான் இவருமே கூட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேப் ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காரு. பட் இவரோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தினால இவர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒர்க்கே இல்லாம போயிருது. ஒர்க்ல இருந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ அவரோட கையில காசே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் கேப் ஓட்டி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இந்த ஒரு நபர் உள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் கேப்ல எந்த ஒரு ரைடருமே ஏறாதனால ஒரு இடத்துல ஒரு ரைடர் ஏறுறாங்க. அதனாலதான் இவரோட வாழ்க்கையே திருப்பி போட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு பேய் சம்பவத்தை தான் பார்க்க போறோம். ஸோ கூர்ந்து கவனிங்க. இந்த நபரோட பேர் கபில். இவர் ரீசெண்டா ஜாப்ல இருந்து ரிசைன் ஆயிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜாப்ல ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ்னால இவரோட மேனேஜர் கூட சண்டை போட்டு ரிசைன் ஆயிருக்காரு. இவர்கிட்ட ஒரு அளவான கார் இருந்திருக்கு. அந்த ஒரு கார்ல கேப் ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இவர் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றாரு. அந்த ஒரு கேப் ஆப்ல நிறைய ரைட்ஸ் இவர் இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஒரு ஆப்ல யாரு ரைடுக்கு வர்றா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தவிர்த்து இவங்க யாரு எங்க இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா பிக்கப் எங்க இருக்கு, டிராப் எங்க இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த நபரோட பேரு, போன் நம்பர் மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஆப்ல தான் இவரோட டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே எந்த ஒரு ரைடுமே சிக்காம கபில் அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு இடத்துல போய் நிறுத்தி டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போன் எடுத்து பாக்குறாரு. ரைடே வரல. அப்படி இருக்கும்போது ரொம்பவுமே சோகமாயிட்டு திரும்ப இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்கே இருந்தும் நிறைய இடங்கள்ல செக் பண்ணி பாக்குறாரு. ஆக்சுவலா ரைடே வரல அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ இவருக்கு ஓகே இதை ஆஃப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கூட ஒரு மைண்ட் செட் உள்ள வர்றதுக்கு கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் இவரோட பாக்கெட்ல காசே இல்லை. ஏன்னா காலையில இருந்து அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால இவரோட வெஹிக்கல்லையும் பெட்ரோல் இல்லை, அதே மாதிரி இவரோட கையிலையும் காசே இல்லை. வீட்டுக்கும் போக முடியாம திரும்பி எந்த ஒரு ரைடுமே இல்லாதனால வேலையும் பார்க்க முடியாம அங்கே இங்கேன்னு சுத்தி ரைடா தேடிக்கிட்டு இருக்காரு. பட் ஒரு மூமெண்ட்ல இப்படியே இருந்துட்டோம்னா இது டைமும் வேஸ்ட்டு, அது மட்டும் இல்லாம ஃபியூவலும் வேஸ்ட்டு, பெட்ரோலும் வேஸ்ட்டு. அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்றாரு. பட் இவருக்கு காசே இல்லாதனால மனசே கேட்கல. ஆனாலுமே கூட போனை எடுத்து அவரோட ஆப்பை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போதே ஒரு ரிங் சவுண்ட் கேட்குது. அந்த ஒரு ரிங் சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ் அவருக்கு ஒரு ரைடு சிக்கியிருக்கு. அதுக்கப்புறமா மனசே கேட்கலனாலும் ஆக்சுவலா இப்போ கிட்டத்தட்ட 12 மணி அளவுல பக்கத்துல வந்துருச்சு டைம், இருண்டு போயிருக்கு ரோட்லாம். அப்படிங்கிறதுனால மனசே கேட்கல. அவருக்கு மனசே கேட்கலனாலும் காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த ஒரு ரைடை அக்செப்ட் பண்றாரு.
அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் இந்த ஒரு ரைடை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காரு. அப்போ இவரோட போன்ல அந்த ஒரு மேப்ல ரூட் காட்டும் இல்லையா, டிரெக்ஷன்ஸ் காட்டும் இல்லையா, அந்த ஒரு டிரெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கும்போது இந்த ஒரு ரூட் ஆக்சுவலா ஒரு காட்டு பகுதியை சேர்ந்த ஒரு ரோடா தான் இருந்திருக்கு. அந்த ஒரு ரோடு ரொம்பவுமே கரடு முரடா இருந்திருக்கு. இவர் அங்க போலாமா வேணாமா அப்படின்னு ரொம்பவுமே யோசிச்சு தான் அந்த ஒரு ரோடுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. பட் ஓகே, இந்த ஒரு ரைடு எடுத்துட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு வெளிச்சத்துலயுமே இந்த ஒரு இருட்டுலயுமே அந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள இவரு போக ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவுமே இருட்டான ஒரு ரோடு, காட்டு பகுதி, ஒரு சின்ன ரோடு தான் இருக்கு. அதுக்குள்ள இவரோட கார் மெதுவா உள்ள போக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவரு மேப்ல உள்ள டிரெக்ஷனை பார்த்துக்கிட்டு தான் உள்ள போய்கிட்டு இருக்காரு இல்லையா. அந்த ஒரு டிரெக்ஷனை பார்த்துக்கிட்டு மெதுவா உள்ள போகும்போது ஜிபிஎஸ் கம்மினால, அது ஒரு காட்டு பகுதி தானே, ஜிபிஎஸ் கம்மி அப்படிங்கிறதுனால இவரோட போன்ல டிரெக்ஷனுமே கூட அங்க இங்கே தப்பா தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஃபாரஸ்ட் பகுதி ரொம்பவுமே இருட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இவரோட லைட்டுமே கூட ஒரு 10 மீட்டர் அளவுல தான் இவருக்கு கண்ணுக்கு தெரியற அளவுக்கு இருக்கு. சோ அந்த ஒரு லைட்டிங்ல மெதுவா கார் போய்கிட்டு இருக்கு. அப்போ இவரு அந்த ஒரு ரைடர் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல அந்த ஒரு ஜிபிஎஸ் ஸ்டாப் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்கதான் ரைடர் இருக்காங்க அப்படிங்கிற பிக்கப் ஸ்பாட்டுக்கு அந்த ஒரு டிரெக்ஷன் வந்து நிக்குது. இப்போ அந்த ஒரு இடத்துல நிறுத்திட்டு இவரு சுத்தி முத்தி அந்த ஒரு பொண்ணு எங்க இருக்கு அப்படின்னு தேடுறாரு. எஸ், இவருக்கு இந்த ஒரு மூமெண்ட்ல வந்த அந்த ஒரு ரைட் ஒரு பொண்ணு தான். அந்த ஒரு பொண்ணு எங்க இருக்கு அப்படிங்கிறத சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. பட் இவருக்கு யாருமே கிடைக்கல. அதுக்கப்புறமா சரி ஓகே, இங்க இல்ல போல இருக்கு, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு திரும்ப காரை ஸ்டார்ட் பண்றாரு. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட லைட் திரும்பவும் முன்னாடி அடிக்க ஆரம்பிக்குது. முன்னாடி அடிக்கும் போது முன்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு தான் போல இருக்கு இந்த ரைடை புக் பண்ணது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா அவங்க பின்னாடி காரை கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது அந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு லைட் வெளிச்சத்துக்கு அப்படியே அங்கிட்டு போகுது. அதாவது இந்த ஒரு கார் பின்னாடி வரும்போது அந்த ஒரு காருக்கு சேர்த்து காருக்கு முன்னாடி வராம அந்த ஒரு பொண்ணு காரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. காருக்கு பக்கத்திலேயே வரல, அதாவது அவங்க முன்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு இவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு பொண்ணு இன்னும் ஃபாஸ்டா முன்னாடி போயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்களோட டிரெக்ஷன்ல இருந்து கொஞ்சம் ஓரமா போயிட்டு அவங்களோட முன்னாடி போய் நிறுத்தி அவரோட போனை எடுத்து அந்த ஒரு ரைடை எடுத்து அதுல அவங்களோட போட்டோ இருக்கும் இல்லையா, அந்த ஒரு போட்டோவை காட்டி இது நீங்களா, நீங்க தான் இந்த ரைடை புக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பெண்மணியுமே கூட கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பேசாம ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா இவரு அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல, ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடக்குது அப்படின்றதே புரியல. ஆனா அதுக்கப்புறமா சியா சியா அப்படின்னு அவங்களோட பேரை தட்டி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. நீங்க தான் சியாவா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு கேர்ள் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி சோகமா அவங்களோட மூஞ்ச வச்சுக்கிட்டு ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவருமே கூட சரி ஓகே அப்படின்னு ரைடை அக்செப்ட் பண்ணிட்டு இவரோட பேசஞ்சர் சீட், அதாவது பின்னாடி சீட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா அந்த ஒரு பொண்ணு உள்ள வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலா எப்படியெல்லாம் கஸ்டமர்ஸ் கூட கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பேசுவோமோ அந்த மாதிரி இவருமே கூட அப்ரோச்டா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணல, ரொம்பவுமே சைலண்டா அவரையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு செக் பண்ணும்போது அவரை பார்த்துக்கிட்டு இருக்கல, ஸ்ட்ரெயிட்டா அந்த ஒரு ரோடையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சோகமா சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அடிக்கடி அவரு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு பொண்ணு களத்தை இந்த ஒரு பகுதியில சொரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை நோட் பண்ணிட்டு சரி ஓகே ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு மெதுவா போக ஆரம்பிக்கிறாரு. மெதுவா போகும்போது இவரு அடிக்கடி பேச ட்ரை பண்றாரு. பட் இவங்க பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு கபில் திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்க்கும்போது இவங்க அவங்களோட சீட்டுக்குள்ள எதையோ தேடிக்கிட்டே இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அவங்களோட பாக்கெட்ல, சீட்டுல, அவங்களோட ட்ரெஸ்ல எல்லாம் அங்கே இங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கபில் கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் அவங்க அவங்களோட வாயை திறந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டா, ரொம்பவுமே சோகமா, நான் என்னோட போனையும் என்னோட பர்ஸையும் எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு மெதுவா ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கபில் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிடுறாரு. அதுக்கப்புறமா லைட்டா தட்டிட்டு இவங்க அந்த ஒரு கபில் அப்படின்னு சொல்ற நபரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கபில் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான், எனக்கு நான் ஒரு ரைட் புக் பண்ண மாதிரியே ஞாபகம் இல்லை, என்னோட ஃபோன் வேற பக்கத்துல இல்லை, என்னால் புரிஞ்சுக்கவே முடியல, என்னை வீட்டில் போய் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கப்புறமா கபில் கன்ஃபியூஸ் ஆகி அவனோட போட்டோ எடுத்து திரும்ப காட்டுறாரு. சியா இது நீங்க தானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் சியா சொன்ன விஷயம் தான், அது நான் தான் பட் எனக்கு இந்த ஒரு ரைடை புக் பண்ணனா அப்படின்னு ஞாபகமே இல்லை, ஆக்சுவலாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கபில் கேட்குறாரு, சரி ஓகே அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஒரு பொண்ணு சொன்ன விஷயம்தான், இல்லை எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் ஏதோ ரூட் மிஸ் ஆகி எங்கேயோ வந்துட்டேன், ஒரு ஷார்ட்கட் தேடிக்கிட்டு வந்தேன், ஆனால் நான் இங்கே வந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறமா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கபிலுக்கு ஓரளவுக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது, இவங்க மேலே ரொம்பவுமே சந்தேகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் திரும்பி இவங்களோட கண்ணை உத்து பார்க்குறாரு. கண்ணை உத்து பார்க்கும்போது இவங்களோட கண்கள் எப்பவுமே ரெட் கலரில் இருக்குது. அதாவது ஒருத்தர் குடிச்சிருந்தாலோ ஏதாச்சும் ட்ரக் எடுத்திருந்தாலோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எப்பவுமே ரெட் கலரில் இருக்குது. அதனால் கபில் ஃபஸ்ட்டு பயப்படுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவரோட மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சே இன்னைக்கு நாள் முழுக்க ரைடே வரல, ஃபஸ்ட்டு ரைடே இப்படி தான் ஆகணுமா, இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து இந்த ஒரு பொண்ணு இரும ஆரம்பிக்குது. இருமும் போது இவர் அவரோட தண்ணி பாட்டிலை எடுத்து அதோட மூடியை ஓப்பன் பண்ணி இப்போ அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த ஒரு பொண்ணு பயந்துக்கிட்டே நோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தண்ணி பாட்டிலை தட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா கபில் ஷாக் ஆகி என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போதான் சியாவுக்கு சுயநினைவே வருது. இல்லை நான் கண்டிப்பாக தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சியா சொல்கிறாங்க. ஆனால் கபிலுக்கு இவங்களோட மூஞ்சை பார்க்கும்போது லைட்டாக டவுட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, இன்னும் தண்ணி பாட்டில் கீழேயே தான் இருக்குது, யாருமே எடுக்கலை. கொஞ்சம் தூரம் வண்டி போய்கிட்டே இருக்குது. அப்போ சியா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாங்க. இவரோட ஃபேஸை கம்ப்ளீட்டாக பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கபில் அடிக்கடி இவங்களோட கண்ணை பார்த்துட்டு ஐயோ குடிச்சிருக்காங்க போல இருக்கு, இவங்க கூட நமக்கு இன்னைக்கு ரைடு சிக்கிடுச்சு, ஃபஸ்ட்டு ரைடு வேற, எவ்வளோ கஷ்டத்தில் இந்த கஷ்டத்தை வேற நான் தாங்கிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அவங்க கீழே போட்ட அந்த ஒரு தண்ணி பாட்டிலை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு கபில். அப்போ அவர் குனிஞ்சு அந்த ஒரு தண்ணி பாட்டிலை எடுக்க பிளான் பண்ணுறாரு. பின்னாடி பேசஞ்சர் சீட்டில் சியா இருக்காங்க, முன்னாடி டிரைவர் சீட்டில் என்னோட கபில் இருக்காரு. பின்னாடி திரும்பி கீழே இருக்கிற தண்ணி பாட்டிலை எடுக்கலாம் அப்படின்னு குனிஞ்சு கையை விட்டு எடுக்கும்போது தான் அவர் பார்க்குறாரு, அந்த ஒரு பொண்ணோட கால்கள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, பாதங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, அப்படியே உல்ட்டாவா பின்னாடி பக்கம் திரும்பி இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கபிலுக்கு தெரியுது இந்த ஒரு பொண்ணே கிடையாது, இது ஒரு பூட். பூட் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே நீங்களும் கேட்குறீங்க. எஸ், பூட் அப்படின்னு சொல்லப்படுறது டெல்லியில சில இடங்கள்ல பலவித மக்களால் நம்பப்படுற ஒரு பேய். எஸ், ஒரு உருவம். அப்படி இல்லைன்னா ஒரு நபர் செத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு சில நொடிகள் இருக்கு தெரியுமா, அவங்களோட அந்த ஒரு ஆவி இந்த ஒரு உலகத்தை தாண்டி போகிற அந்த ஒரு சில நொடிகளில் அவங்க ஒரு பூட்டாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பல இடங்களில் டெல்லியில் நம்பப்படுது. அந்த மாதிரி இதுவுமே ஒரு பூட்டாக இருக்கும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சந்தேகப்படுறாரு. ஆக்சுவலாக ஒரு பூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோட கால்கள் பின்னாடி பக்கமாக திரும்பி இருக்கும், அதோட கால்கள் தரையிலேயே படாது. இன்னொரு விஷயம்தான், அதோட கண்கள் ரொம்பவுமே கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போதே பல பேருக்கு ஞாபகம் வந்துச்சு டெல்லியில். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. எஸ், இந்த ஒரு பொண்ணு பூட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயமே தெரியாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் கொஞ்சம் தூரம் ஓட்டிக்கிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக ரொம்பவுமே பயந்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட காராக இருக்கட்டும், அவரோட கையாக இருக்கட்டும், அவரோட ஸ்டியரிங்கில் இருக்கிற கை ஒரு பக்கமாக நடுங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் எந்திரிச்சு கண்களையும் பார்க்குறாரு. கண்களுமே கூட லைட்டாக இருண்டுக்கிட்டு வர்றதை இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கீழே இருந்த அந்த ஒரு வாட்டர் பாட்டிலை ஒரு கையால் எடுத்து அவரோட பக்கத்தில் வச்சுக்கிறாரு. இன்னொரு கை ஸ்டேரிங்கில் நடுங்கிக்கிட்டு இருக்கு, கார் மூவ்மெண்ட்டில் இருக்கு. இப்போ அவர் இந்த ஒரு பொண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கான்ஷியஸே இல்லாத நேரத்தில் அந்த ஒரு பாட்டிலை லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு. கபிலோட மனசில் இப்போ இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஒரு பொண்ணுக்கு அது செத்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியறதுக்குள்ள நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பூட் நம்மளை கொலை பண்ணிடும். எஸ், அந்த ஒரு பொண்ணு இன்னும்
தெரியவே இல்லை. அதாவது அந்த ஒரு பொண்ணு யாருக்காகவோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு மூமெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த ஒரு பொண்ணு இறந்துருக்கு. அந்த ஒரு பொண்ணோட ஆவி தான் இன்னும் உலகத்தை விட்டு வெளியே போகாமல் ஒரு பூட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு பொண்ணுக்கே தெரியலை அது செத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால தான் ரொம்பவுமே கன்ஃபியூஷனில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு ரைட் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக செத்துருக்கணும். இவர் அந்த ஒரு பூட்டை பார்த்துட்டாரு, பார்த்து அவரோட வண்டியிலையும் ஏற்றிட்டாரு. ரொம்பவுமே கன்ஃபியூஷனில் இந்த ஒரு பூட் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவரால் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் இந்த ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பட் அவரோட கையில் தண்ணி பாட்டிலுமே கூட கரெக்டாக அந்த ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது பின்னாடி அவங்களோட களத்தை சொரிஞ்சிக்கிட்டே இருந்த சியா கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த காரில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு மிரர் வரும் இல்லையா, அந்த ஒரு மிரர் லைட்டாக கீழே இறக்கி பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களோட கண்கள் கருப்பு கலரில் இருண்டு போயிருக்கு. எஸ், அவனோட கண்களில் வெள்ளை நிறமே கிடையாது, கம்ப்ளீட்டாக கருப்பு கலரில் இருண்டு போயிருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா சியா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துறாங்க. ரொம்பவுமே பயத்தில் கத்துறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிறதே இன்னும் ரியலைஸ் பண்ணிக்க முடியலை. அப்படிங்கிறதுனால அவங்க ஏதோ பேய்னு நினச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கபில் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அவர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம்தான், அந்த ஒரு பொண்ணு கம்ப்ளீட்டாக ப்ளூ கலராக மாறிக்கிட்டு வருது. அந்த ஒரு உடம்பு ப்ளூ கலராக மாறிக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ இவருமே கூட பயந்து அந்த ஒரு தண்ணி பாட்டிலை எடுத்து டக்குன்னு மூடியை திறந்து இந்த ஒரு பொண்ணோட மேலேயே ஊற்றுறாரு. உடம்புல ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த ஒரு பொண்ணு பயத்தில் திரும்பவும் கத்த ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக பயத்தில் கிடையாது, இந்த வாட்டி கோவத்தில் கத்த ஆரம்பிக்குது. கோவத்தில் கத்தும்போது இந்த பக்கம் கபில் ரொம்பவுமே பயத்தில் அவரோட காரோட ஸ்டேரிங் கூட கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியாமல் ரோட்ல இருந்து ஒரு பக்கமாக போயிட்டு காரை இடிச்சிடுறாரு. ஆனால் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தண்ணியை மூஞ்சிக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பூட் டிஸப்பியர் ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா இவர் கொண்டு போய் காரை இடிச்சாரு இல்லையா, இடிச்சு தானே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸ்டாப் பண்ண இடத்துல இருந்து கான்ஷியஸ் வந்து திரும்பவுமே எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது சுற்றி முற்றி பார்க்குறாரு, அந்த ஒரு பூட் இன்னும் என்னோட வெஹிக்கிளில் இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்குறாரு. பட் ஆக்சுவலாக அந்த ஒரு பூட் இப்போ அந்த ஒரு வெஹிக்கிள்லையே இல்லை அப்படிங்கிறத ரிலாக்ஸ்டாக உணர ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பயந்து தான் இருக்காரு. எப்போ வேணால் எப்படி வேணால் அந்த ஒரு பூட் நம்மளை பார்க்கலாம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால ரொம்பவுமே பயத்தில் இருக்காரு. எஸ், பயத்தில் இருந்த அவர் அந்த ஒரு ஸ்டீரிங்கை கணக்காக திருப்பி ரோடுக்கு ஒரு பக்கமாக கார் இருந்துச்சு இல்லையா, ரோட்டு பக்கமாக எடுக்கிறாரு. ரோட்டு பக்கமாக எடுத்து பயத்திலேயே அந்த ஒரு ஃபோனில் இருக்கிற கேப் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிமே நமக்கு ரைடே வேணாம், இந்த தொழிலே வேணாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த ஒரு ஃபோனில் இருக்கிற ஆப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிலீட் மட்டும் தான் பண்ணலை, பயத்தில் இருக்காரு இல்லையா, அதனால் க்ளோஸ் மட்டும் பண்ணிவிட்டு திரும்ப ரோட்டுக்கு வராரு. ரோட்டுக்கு வந்து மெதுவாக காரை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மூவ் பண்ணும்போது இவரோட காருக்கு பின்னாடி இன்னொரு கார் இவரை துரத்திக்கிட்டு வருதா. அவருக்கு அந்த இருட்டில் எப்படி தெரிஞ்சிருக்கும், அவரோட பின்னாடி வர்ற காரோட ஹெட்லைட் இவரோட காரோட முன்னாடி இருக்கிற ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரியர் வியூ மிரர்ல ஹெவியா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடிக்கும்போது இவருமே கூட கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காரை கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும்போது பின்னாடி இருக்கிற அந்த காருமே கூட ரொம்பவுமே ஸ்பீடா வருது. அப்போ இந்த ஒரு ரியர் வியூ மிரர்ல ரொம்பவுமே கண்ணு கூசுற மாதிரி இந்த ஒரு ஹெட்லைட் பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ரியர் வியூ மிரர்ல ஹெட்லைட் படுறது, இவர் ஃபாஸ்டா போறது, பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் இன்னும் ஃபாஸ்டா வருது. ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற வெஹிக்கிள் எதுக்காக ஃபாஸ்ட்டாக துரத்திக்கிட்டு வரணும், அதில் தான் அந்த ஒரு பூட் இருக்குமோ, அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. பின்னாடி இருக்கிற வெஹிக்கிளில் இருக்கிறவர் இவரோட காரில் ஒரு உருவம் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. எஸ், அந்த ஒரு உருவம் பார்க்க மனுஷன் மாதிரியும் இல்லை, மிருகம் மாதிரியும் இல்லை, ஆக்சுவலாக ஒரு பேய் மாதிரியே இருந்திருக்குன்னு பின்னாடி வந்த அந்த ஒரு காரில் இருந்த நபர் பல இடங்கள்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. எஸ், அந்த ஒரு பின்னாடி வந்த நபர் இவரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஹெட்லைட் அடிச்சுக்கிட்டு இவரோட முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. பட் கபில் ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டா இருக்காரு, பயந்துருக்காரு. அப்படிங்கிறதுனால ரியர்வியூ மிரர்ல இவரோட அந்த ஒரு கண்ணாடியில ஹெட்லைட் படுறது இவரோட கண்ணை ரொம்பவுமே கூச வைக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஒரு ரியர்வியூ மிரரை லைட்டா கீழே திருப்புறாரு. கீழே திருப்பும் போது அவர் பார்த்த உருவம் கருத்து போன 2 கண்களோட ஒரு பெண்மணி.
அதுக்கப்புறமா அந்த ஒரு உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு கார் பேலன்ஸே இல்லாம அங்கே இங்கேன்னு திணறி போயிட்டு ஒரு இடத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறமா அதுல ஒரு மரமும் விழுந்து அந்த ஒரு மரம் விழுந்ததுக்கு அப்புறமா கபில் இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்தது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ஒரு நபர் தான். அந்த ஒரு நபர் சொன்ன ஒரு விஷயம் தான், அவரு இந்த மாதிரி இவர் அந்த ஒரு வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கேன்னு திணறிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல போயிட்டு இடிச்சு அந்த ஒரு மரமே கூட அவரோட கார் மேல விழுந்து அவர் சாகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரோட காருக்கு பின்னாடி ஒரு உருவம் பாதி மனுஷனாவும் இல்லாம பாதி மிருகமாவும் இல்லாம ஒரு பேய் மாதிரி அவரோட வண்டியில இருந்துச்சு. அதுக்காக தான் நான் அவரை இன்ஃபார்ம் பண்ணான்னு தான் ஹெட்லைட்டை பிளிங்க் பண்ணேன். பட் அவர் புரிஞ்சுக்கல, நிறுத்தல, வேகமா போய்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா இடிச்சு ஒரு இடத்துல செத்தும் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பின்னாடி கார்ல வந்தவர் சொன்னதா பல இடங்கள்ல சொல்லப்படுது. ஸோ எஸ், அதுக்கப்புறமா கபிலோட பிணம் மட்டும்தான் இந்த ஒரு கார்ல இருந்து போலீஸ் வந்து கேதர் பண்ணும்போது கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல உள்ள இன்னொரு நபர் இருந்ததுக்கான ஒரு சாட்சியங்களுமே கூட இல்லை. எஸ், அவரோட போன்ல ஒரு கேபுக்கான அக்செப்டேஷன் வந்திருக்கு. பட் ரைட் வந்தது மட்டும்தான் கடைசியா கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ. இவர் செத்ததுக்காக கிடைச்ச வேற எந்த க்ளூவுமே இந்த ஒரு சம்பவத்துல கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. பின்னாடி வந்த அந்த ஒரு நபர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தையும் பல பேர் ஏத்துக்கல அப்படின்னுமே கூட சொல்லப்படுது. ஸோ எஸ், இது ஒரு உண்மை சம்பவமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பல கேள்வியா இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு உண்மை சம்பவமே கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இது டெல்லியில பல பேரால நம்பப்படுற ஒரு urban legend ஸ்டோரி, ஒரு கட்டுக்கதை, பூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்டுக்கதை தான் இந்த ஒரு கதை. அந்த ஒரு கதையில ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு கதையா தான் இந்த ஒரு கதை இருக்கு. பல பேர் பல இடங்கள்ல இந்த மாதிரி பூட்டுங்களை பார்த்ததா சொல்றாங்க. அதாவது கால் பின்னாடி திரும்பி இருந்துச்சு, கால் ஆகாயத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு, பத்தாததுக்கு அந்த பொண்ணோட கண்ணு ரெண்டும் ரொம்பவுமே கருப்பு கலர்ல இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் பல இடங்கள்ல சொல்லியிருந்தாலுமே கூட இது ஒரு urban legend ஸ்டோரியா தான் டெல்லியில ரொம்பவுமே பேசப்பட்டு வந்திருக்கு. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல பேர் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரைட் போறது, கேப் போறது, டெலிவரிஸ் போறது அப்படின்னு பண்றதே அவங்களோட கை காசுக்கு செலவுக்கு வேணும்னு தான். பட் அப்படி போகும்போது ஒரு வேலை ஒரு மனுஷன் ஏறலாம், இல்லைன்னா 2-3 மனுஷங்க ஏறலாம், அப்படியும் இல்லைன்னா ஒரு கூட்டமே ஏறலாம். மிருகங்கள்லாம் ஏற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? பட் ஒரு பேய் ஏச்சுன்னா என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்? அந்த ஒரு சம்பவம் தான் இவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாள் ரைட்ஸே வராமல் ரொம்பவுமே திணறிக்கிட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கபில் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நபர் ஒரு கேப் ரைட் வருது அப்படிங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ரைடை போயிட்டு பிக்கப் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த ஒரு பொண்ணு ரொம்பவுமே கன்ஃபியூஸாக இருக்கிறத ஃபீல் பண்ண கபில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் அந்த ஒரு பொண்ணுக்குமே எதுவுமே புரியலை, இவருக்குமே எதுவுமே புரியலை. அப்போ இவங்க இருமுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு தண்ணியை கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு பொண்ணு தண்ணி பாட்டிலை தட்டி விட்டு தட்டி விடும்போது எஸ், பாட்டில் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த பாட்டிலை எடுக்கும் போதுதான் இவர் நோட் பண்றாரு அந்த பொண்ணோட கால்கள் பின்னாடி பக்கமா திரும்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் தான் இவர் ரியலைஸ் பண்றாங்க, டெல்லியில பல பேரால நம்பப்படுற பூட் அப்படிங்கிற ஒரு urban legend தான் என்னோட வண்டியில இப்போ ஏறி இருக்கு. பூட்டுனா என்ன? பூட்டுனா அந்த ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடம்பு வெளியேயும் போக முடியாம உலகத்துலயும் இருக்க முடியாம அப்பப்போ திணறிக்கிட்டு இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு மூமெண்ட்ல இருக்கிற அந்த ஒரு உருவத்தை தான் பூட் அப்படின்னு டெல்லியில நம்பப்படுது. எஸ், இவரோட வண்டியிலையுமே ஒரு பூட் ஏறி இருக்கு, இவரை கொலையும் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டெல்லியில ரொம்பவுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழக்கப்பட்ட urban legend ஸ்டோரியான பூட் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ சொல்லுங்க, நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல ஏதாச்சும் ஒரு ரைட் போகலாம், ஒரு கேப் போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டெலிவரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம். உங்களுக்கு ஒர்க் இருக்குதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒர்க்கில் ஏதோ பிரச்சனைனால நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு இப்போ காசு தேவை, எனக்கு எப்படியுமே வாழ்றதுக்கு காசு தேவை தானே, அந்த ஒரு காசு தேவை அப்படிங்கிற காரணத்துக்காக ஏதோ ஒரு விதத்தில் கேப் டிரைவராகவோ டெலிவரி டிரைவராகவோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இருக்கலாம். ஆக்சுவலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓகேவாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு கேப்ல மனுஷங்க ஏறலாம், ஒருத்தர் 2 பேர் 3 பேர் வரைக்கும் ஏறலாம், மிருகங்கள் ஏற முடியாது. அப்படியும் இல்லைன்னா மிருகங்கள் ஏறுறதுன்னா அதுக்கேற்ற ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் அந்த ஒரு கேப்ல ஒரு பேய் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி அவரோட கேப்ல ஒரு பேய் ஏறினதுக்கு அப்புறம் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வாரம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து பேசலாம்.